அனைவருக்கும் வணக்கம். 6, 15, 24 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த 2023ஆம் வருடம் எப்படி அமைய போகிறது? 2023ஆம் வருடத்துல திடீர் கோடீஸ்வரர் ஆகக்கூடிய வாய்ப்பும் பல்வேறு விதத்துல அதிர்ஷ்டமும் யோகமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த 6, 15, 24 ஆகிய தேதிகளில் பிறந்த 6 என்ற எண் கொண்ட நபர்களுக்கு குடும்ப சூழ்நிலை, உத்தியோகம், தொழில்துறை, அரசியல் துறை, கலைத்துறை, மாணவ மாணவியர், பெண்மணிகள் என அனைவருக்கும் எப்பேற்பட்ட மாறுதலானது நிகழ இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. சுத்தம், சுகாதாரம், சுகாதாரமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான மனநிலை போன்றவற்றை இயல்பாகவே கொண்டுள்ள 6 என்ற எண் கொண்டவர்களுக்கு இந்த 2023ஆம் ஆண்டு மிகப்பெரிய மாறுதலை கொடுக்கக்கூடிய ஆண்டாக பார்க்கப்படுதுங்க. இந்த 2023ல திடீர் கோடீஸ்வரர் ஆகக்கூடிய வாய்ப்பும் பல்வேறு விதமான மாறுதல்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக 6 என்ற எண் கொண்டவர்களுக்கு ஏற்பட இருக்குங்க. இந்த வருடத்துல குடும்ப சூழ்நிலை எப்படி அமைய போகிறது, தொழில் எப்படி அமைய போகிறது, காதல் போன்ற விஷயங்கள் எப்படி அமைய போகிறது, ஆரோக்கியம் மற்றும் குழந்தைகள் முன்னேற்றத்திற்கான விஷயங்கள் எப்படி அமைய போகிறது என்று பார்த்தால், அனைத்து விஷயங்களிலும் இதுவரைக்கும் சிரமத்தை சந்தித்திருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக தான் பார்க்கப்படுகிறது. குடும்ப சூழ்நிலை போன்ற அனைத்துமே மிகப்பெரிய அளவிற்கு மாறுதலை சந்திக்கக்கூடிய ஆண்டாக பார்க்கப்படுதுங்க. கடினமான முயற்சியால் இவை அனைத்தையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றக்கூடிய ஒரு தனி திறமை 6 என்ற எண் கொண்ட உங்களுக்கு இருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. மேலும் இந்த 2023ஆம் வருடத்தை பார்க்கும்போது 2, 2, 3 என இவற்றின் கூட்டுத்தொகையானது 7 என கிடைக்கிறதுங்க. 7 என்பது எண் கணிதத்தின்படி கேதுவை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கேதுவின் தன்மையை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கும் தன்மை கொண்ட ஒரு கிரகமாக பார்க்கப்படுதுங்க. அது மட்டுமல்லாது மாய கிரகம், நிழல் கிரகம் என கேதுவினுடைய அமைப்பானது இந்த வருடம் முழுவதும் ஆதிக்கம் செய்யக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது. எனவே அவ்வப்போது ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மாய தோற்றங்களை நம்பி ஏமாந்து விட வேண்டாங்க. அதே சமயம் 2, 2 மற்றும் 3 என 3 எண்கள் இருக்கிறது. இதில் 2 என்பது சந்திரனுக்குரிய இடமாக பார்க்கப்படுதுங்க. ஒருவருடைய வாழ்வில் சந்திரன் மிக சுபத்துவம் பெற்றிருந்தால் நிச்சயமாக அறிவு சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்கும். அறிவு மட்டுமல்லாது எந்த செயலை செய்தாலும் அதன் காரணகர்த்தம் அறிந்து புரிந்து செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. இந்த 2 முறை இந்த 2023ல வருகிறதுனால் மிகப்பெரிய அளவிற்கு சந்திரனுடைய ஒத்துழைப்பின் காரணமாக மிகப்பெரிய மாறுதலும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. அதை விட கூடுதல் தனித்துவமான சிறப்பு என்னவென்று பார்த்தால் 3 2023 என்ற இந்த 3 அப்படிங்கிற எண் வருதுங்க. இந்த 3 என்பது யோகம் நிறைந்த வியாழன் கிரகத்தை குறிக்கிறது. அதாவது குருவை குறிக்கக்கூடிய ஒரு எண்ணாக பார்க்கப்படுதுங்க. இந்த வருடத்துல குரு மிக அதிகமாக ஆதிக்கம் செலுத்த போறாருங்க. அப்படி மிக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இந்த தருணத்துல மிகப்பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்க போகிறது என்பதுல சந்தேகமே கிடையாது அனைத்து ராசிக்காரர்களுக்கும். அதிலும் குறிப்பாக யோகம் நிறைந்த குருவும் சந்திரன் சேர்க்கையால் விபரீதமான ராஜயோகங்களும் திடீர் அதிர்ஷ்டமும் திடீர் கோடீஸ்வர வாய்ப்பும் இந்த 6 என்ற எண்ணில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க இருக்குங்க. மேலும் இந்த சந்திரன் மற்றும் குரு கூட்டணியில கேது இணைவதால் பெரிய அளவிற்கு சிரமம் சந்திக்க வேண்டிய ஒரு ஆண்டாக அமையாது என்பதையும் கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே 6 என்ற எண் கொண்ட நபர்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த வருடம் பார்க்கப்படுதுங்க. குடும்ப சூழ்நிலை மற்ற விஷயங்கள் எப்படி அமைய போகிறது என்று பார்த்தால், இந்த 6 என்ற எண் கொண்டவர்கள் மிகவும் பொறுப்பான நபர்கள் என்று பொதுவாகவே நாம் கவனித்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுதுங்க. சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து மிகப்பெரிய விஷயங்கள் வரைக்கும் ஒரு நிதானமும் பொறுமையும் அதை எப்படி சாதுரியமாக செய்து முடிப்பது என அனைத்து நுணுக்கங்களையும் மிக சரியாக செய்யக்கூடிய ஆண்டாக 6 என்ற எண் கொண்டவர்களுக்கு அமைய போகிறதுங்க. இப்படி அமைவதன் காரணமாக குடும்ப சூழ்நிலை மிகப்பெரிய அளவிற்கு மகிழ்ச்சிகரமாக அமைய போகிறது. ஏனென்றால் அடுத்தவர்கள் மீது கொண்டுள்ள அக்கறை என்பது நீங்கள் மகிழ்ச்சி அடைய போகிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்துதுங்க. அது மட்டுமல்லாது சமுதாயமும் மிக மகிழ்ச்சியாக மாறுவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. மற்றவர்களை அன்பு காட்டி தனித்தியாக கவனித்துக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இந்த 6 என்ற எண் கொண்டவர்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட 6 என்ற எண் கணிதத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சூழ்நிலை பெரிய அளவிற்கு மகிழ்ச்சிகரமாக அமைய போகிறது. குடும்ப வருமானம் போதிய அளவிற்கு எதிர்பார்த்ததை விட மிக பெரிய அளவிற்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இந்த வருடம் முழுவதும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக எழாது. உங்களது மதிப்பு குடும்பத்தினர் மத்தியிலும் வெளி வட்டாரத்திலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. புதிய நபர்களால் உங்களுக்கு குடும்பத்தில் மிகப்பெரிய அளவிற்கு மாறுதலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்பட்டிருக்குங்க. அனைத்து விஷயங்களும் மகிழ்ச்சிகரமாக அமைந்து மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது.
மேலும் பல்வேறு புதிய திட்டங்கள் மற்றும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டு நடத்தும் போது நீங்கள் நினைத்தபடியே மிக சிறப்பாக செய்து முடிக்கலாம் என்பதால் மிக அற்புதமான மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2023ஆம் ஆண்டு அமைய போகிறதுங்க. மேலும் காதல் உறவு முறைகளும் மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. குடும்பத்தில் அதிகமாக அக்கறை காட்டக்கூடிய உங்களது தனித்திறமையின் காரணமாக நண்பர்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. மேலும் பிரிந்து சென்ற உறவினர்கள் உங்களுடைய அன்பை உணர்ந்து நெருக்கமாவதற்கான சாத்தியக்கூறுகளும் ஏற்பட்டிருக்கிறது. 6 என்ற எண்ணினால் இந்த முழுவதும் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மிகப்பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்கும். இருந்தாலும் சற்று கூடுதல் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் உடல்ல எப்போதும் நீர்ச்சத்து அதிகமாக வைத்துக் கொள்ளுங்கள். இல்லையென்றால் சிறு தலைவலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மாறுதல் கிடைக்கக்கூடிய ஆண்டாக பார்க்கப்படுது. இந்த 6 என்ற எண் கொண்டவர்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. நீங்கள் விரும்பியபடியே வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஆண்டாக பார்க்கப்படுகிறது. அரசு வேலை வாய்ப்பு அல்லது வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய யோகமும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க இருக்குங்க. எனவே இந்த 6 என்ற எண் கொண்டவர்களுக்கு மிக அதிகமான மாற்றம் கிடைக்க போகிறது. உத்தியோக ரீதியாக, தொழில்துறை ரீதியாக பார்த்தோம் என்றால் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய உங்களது திறமையின் காரணமாக தொழில்துறை ரீதியாக மிகப்பெரிய அளவிற்கு முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க. குறிப்பாக சிவில் இன்ஜினியரிங், ரியல் எஸ்டேட் துறையில் எதிர்பாராத வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. மேலும் உற்பத்தி துறையிலும் அபரிவிதமான லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. புதிதாக உற்பத்தி துறையில் கால் பதிப்பதற்கான வாய்ப்புகள் கூட உங்களுக்கு ஏற்பட்டிருக்குங்க. கலைத்துறை மற்றும் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் நல்ல பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோககரமான ஆண்டாக அமைகிறது என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் அற்புதமான மாறுதல்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறதுங்க. ஏனென்றால் சந்திரன் குரு ஆதிக்கத்தினால் மிக அற்புதமான நன்மைகள் நடப்பதற்கான யோகமும் அதிர்ஷ்டமும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இருக்கிறது. எனவே இந்த வருடம் முழுவதும் மகிழ்ச்சி அதிகரிப்பதோடு வருமானம் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. படிப்புல நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. நீங்கள் விரும்பிய பாடப்பிரிவை உள்நாட்டிலோ அல்லது வெளிநாட்டிலோ படிப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவிற்கு மாறுதல் சந்திக்கக்கூடிய துறையாக பார்க்கப்படுவது விவசாயத்துறை தாங்க. ஏனென்றால் அபரிவிதமான வளர்ச்சி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த விவசாய துறையில்தான் மிக அதிகமாக இருக்கிறது. எனவே விவசாயத்துறையில் புதிதாக கால் பதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு ஒரு உன்னதமான ஆண்டாக இந்த 2023 அமைகிறது. எனவே 6 என்ற எண் கொண்டவர்கள் நிச்சயமாக உங்களது சிந்தனைகளை செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள். நன்மை என்பது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் அற்புத யோகங்களை அள்ளித்தரக்கூடிய ஆண்டாக பார்க்கப்படுதுங்க. ஏனென்றால் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு பகவான், சந்திரன் என இரண்டும் கூட்டணியில இருக்கக்கூடிய ஆண்டாக பார்க்கப்படுதுங்க. அப்படி கூட்டணி ஆட்சியில் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் அனைத்துமே இந்த வருடம் முழுவதும் நடக்க போகிறது என்பதில் சந்தேகமில்லை. ஆண்களை பொறுத்த வரைக்கும் கேதுவின் நிலை காரணமாக அவ்வப்போது ஒரு கற்பனையான கவலை வரலாம். இருப்பினும் அனைத்து விஷயங்களையும் ஆக்கப்பூர்வமாக நீங்கள் செயல்படும் போது மிகப்பெரிய அளவிற்கு நன்மையை சந்திக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது என்பதில் சந்தேகமில்லை. எனவே கற்பனையான கவலைகளை மறந்துவிட்டு ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபடுங்க. அதிர்ஷ்டம் என்பது உங்களை தேடி வரும். திடீர் கோடீஸ்வரர் ஆகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கு என்பதில் சந்தேகம் இல்லை என்பதை உறுதிப்பட உணர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இந்த வருடத்தை மிக சிறந்த வருடமாக மாற்றிக்கொள்வதற்கு தினமும் மாலை வேளையில் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் நல்லதொரு பலன் கிடைக்கும்.